10th Standard English. Unit 1. Poem Life. Life. The poem is written by Henry Van Dyke. வாழ்க்கை என்கிற இந்த பாடல் பகுதியை எழுதியவர் ஹென்றி வான் டைக். Let us know about the author. Henry Van Dyke was an American author, poet, educator, and clergyman. He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. வாழ்க்கை என்கிற இந்த பாடலை எழுதியவர் ஹென்றி வான் டைக். ஒரு அமெரிக்க நூலாசிரியர், கவிஞர், கல்வி போதிப்பவர் மற்றும் சமய தொண்டை செய்யக்கூடியவர். 1899 மற்றும் 1923 இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கிய பேராசிரியராக பணியாற்றினார். அமெரிக்க கலை இலக்கிய கழகத்திற்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் பல கௌரவங்களை பெற்றிருக்கிறார். இந்த பாடலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக sonnet. The word sonnet is derived from the Italian word sonetto, which means a little song or small lyric. In poetry, a sonnet has 14 lines and is written in iambic pentameter. A line with 10 syllables accented on every second beat. The first 8 lines of a sonnet is known as octave, and the last 6 lines is known as sestet. Sonnets can be categorized on the basis of their rhyme scheme. Sonnet அப்படி என்றால் சானட்டோ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட சொல்தான் இந்த சானட். அதனுடைய பொருள் சிறிய பாடல் அல்லது சிறிய கவிதை. பாடல் இலக்கியத்தில் சானட் என்பது 14 வரிகள் கொண்ட இயம்பிக் பென்டாமீட்டர், அதாவது ஒரு வரியில் 10 அசைகளும் ஒவ்வொரு இரண்டாம் தாளத்தின் அழுத்தம் என்ற விதிப்படி எழுதப்படும் பாடலாகும். சானட்டில் முதல் 8 அடிகள் ஆக்டேவ் எனவும் அடுத்த 6 அடிகள் சாஸ்டெட் எனவும் அழைக்கப்படும். செஸ்டெட். சானட்டுகள் அவற்றின் தாள அமைப்பைப்படி வகை பிரிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த வாழ்க்கை என்கிற இந்த பாடலின் கவிதை சுருக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். Synopsis. This poem tells how to live an ideal life. Life is a journey. It must move always in the forward direction. The goal once fixed should never be changed. We must not worry about the past. We must travel with happiness, courage, and hope. The journey of life must be joyful.
we must hope for the best. அதாவது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், லட்சிய வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என இந்த கவிதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அது எப்பொழுதும் முன்னோக்கிய திசையில் நகர வேண்டும். ஒரு முறை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை திருப்பவோ மாற்றவோ நாம் கூடாது. இறந்த காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. மகிழ்ச்சி, ஊக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் நாம் பயணிக்க வேண்டும். வாழ்க்கை பயணம் இன்பமயமானதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.